இந்த கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்பகுதி காடாக இருக்கு. இது போன்ற பகுதிகளை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, மாநகராட்சி அமைப்பு கண்டறிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் டாஸ்மாக் கடையை பக்கத்தில் அனுமதிச்சிங்க? அப்போ அரசாங்கம் அந்த ஒரு யாருமே இல்லாத ஒரு பகுதியில் டாஸ்மாக் கடை இருக்கும்போது குற்றவாளிகளுக்கு அது சாதகமாக போகுது இல்லை? அப்போ அது தமிழ்நாட்டில் இது மாதிரி பாஜக, அதிமுக இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய்கிறாங்கல்ல. யூபியில் நடக்காத குற்றமா, குஜராத்தில் நடக்காத குற்றமா, ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு வந்துடுறாங்கல்ல. அப்போது திமுக அரசாங்கம் இந்த காவல் படை இருக்கு பாருங்களேன், இரவு நேர ரோந்து, குறிப்பாக பெண்கள் கல்லூரி, பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள், இது மாதிரியான இடங்கள், அது கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாமே இந்த மின் விளக்கு இருக்கு பாருங்க, இதோடய சேர்ந்து சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணுங்கன்றோம். உள்ளாட்சி அமைப்புகள் அங்கே வச்சு நீங்கள் ஒரு இணையதளத்தின் மூலமாக என்ன நடக்குது, அதுவும் குறிப்பாக எல்லா உலக நாடுகள்லையும் இந்த சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அது பெண்களுக்கு ஒரு சிறிய பாதுகாப்பை நிச்சயமாக கொடுக்கும். எங்கள் மீது கூட நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு குற்றுயிரும் குலையுருமாக போராடி கொண்டிருக்க அந்த மாணவி மீது அவருடைய நடத்தையை களங்கம் கற்பிக்காதீர்கள் என்று ஒரு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தெரிவித்திருப்பது ஒரு நல்ல விஷயம். அது முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அரசாங்க நிர்வாக அமைப்புகள் இந்த பாலின சமத்துவ கருத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே குற்றம் சுமத்துவது என்பது பொருத்தமற்றது. ஆகவே இவையெல்லாம் கோரிக்கையாக வைத்து நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாதர் சங்கம் நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்.